தானியேல் 6:10 இப்படி சொல்லுகிறது. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வசனம் சொல்லுகிறது. தானியேலோ வென்றால் என்று இந்த வசனம் தானியேலை முக்கியப்படுத்தி இந்த வசனம் ஆரம்பித்து அந்த வசனம் முடியும் போது ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று இருக்கிறது. தானியேலுடைய வாழ்க்கையின் மிக முக்கியம் ஜெபஜீவியம்தான். இப்போ தானியேல்னு சொன்னாலே அந்த தானியேல் செய்த ஜெபந்தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஐடென்டிட்டியாக ஜெபம் தான் இருக்கணும். அந்த சிஸ்டராக நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அந்த பிரதராக நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபமே உங்களுடைய அடையாளமாக இருக்கும்படி உங்களுடைய ஜெப வாழ்க்கை இருக்கணும். உங்கள் பேரை சொன்னாலே அவங்க ஜெபிக்கிறவங்களாச்சே, நல்லா ஜெபம் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லணும். உதாரணமாக சில நேரங்களில் என்னுடைய தாயாரை குறித்து சொல்லும்போது அவங்கள போலலாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ண முடியாதுப்பா, அவங்க ஜெபிக்கிறதுல அவங்கள தட்டிக்க முடியாதுப்பா அப்படின்னு என்னுடைய தாயாரை குறித்து சொல்லும்போது அந்த ஜெபத்தை முன்னிலைப்படுத்தி சொல்லுவாங்க. சோத்தரிக்கிறோம். இது ஏதோ ஒரு பேர் விளம்பரத்துக்காக நான் சொல்லலை. நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியாக ஜெபந்தான் இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் மற்ற கதை. அவங்க அங்கேருந்து வராங்க, அந்த ஊர்லேருந்து வராங்க, அவங்களுக்கு இத்தனை பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு உங்களுடைய மற்ற அடையாளங்கள்லாம் பின்னாடி தான் இருக்கணும். அந்த சிஸ்டராக ஜெபம் பண்ணுறவங்க, அந்த பிரதராக ஜெபம் பண்ணுறவங்க, இது ஜெபம்னாலே ஓடிடும். ஜெபம்னாலே அது அங்கே நிற்காது அப்படின்றது அடையாளமே கிடையாது. அது ஒரு டர்ட்டி தான். அது அழுக்கு தான். சோத்திரிக்கிற சில ஆட்கள் பாருங்கள், ஜெபம்னாலே அவங்க அதில் ப்ரெசன்டபுளாக இருக்க மாட்டாங்க, ஓடுருவாங்க. எந்த ஆள் ஜெபத்துக்கு பூந்தடித்து ஓடுறானோ அவன் வாழ்க்கையெல்லாம் ஓடிக்கினே தான் இருப்பான். எந்த தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதோ அவனை தேடி சகல நன்மைகளையும் கர்த்தர் வர பண்ணுவான். அல்லேலூயா. ஜெபம் உங்கள் அடையாளமாக இருக்கணும். அப்போ நீங்கள் புதிய விசுவாசியாக இருக்கலாம், அல்லது எல்லாரிலும் நான் சிறியவன் என்று நீ எண்ணப்படலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு பெரிய போராட்டத்தையும் எவ்வளவு பெரிய சத்துருவையும் அந்த ஜெபம் மடங்கடிக்கிறதா இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நான் சின்ன ஆளாக இருக்கலாம், நான் சிறியவனாக இருக்கலாம், ஆனால் நான் செய்கிற ஜெபமானது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் அவைகளை அது முறியடித்து போடும். ஆமென்னு சொல்லுங்க. நீங்க சாதாரணமான ஆளா இருக்கலாம், ஆனா நீங்க பண்றீங்க ஜெபம் இருக்குல்ல, அந்த ஜெபம் ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. நீங்கள் உறுதியாய் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் சாத்தானுடைய தலையை நசுக்கி போட்டு நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். அதுதான் அந்த ஜெபத்துக்கு நீங்கள் ஒரு உறுதியை எடுக்கணும். நான் ஜெபிக்கணும்னு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த ஜெபத்துக்கு வரமாட்டேன்டா. நான் சொல்கிறேன், உள்ளத்தில் ஜெப ஆர்வத்தை ஏற்படுத்துங்கள். நீங்களாக முதல்ல ஏற்படுத்துங்க. நான் ஜெபிக்கணும். உங்கள் உள்ளத்தில் ஜெப சோத்திரம் ஆர்வம் இல்லாட்டாலும் முழங்கால் முடங்காவிட்டாலும் சில நேரங்களை ஜெபம்னாலே ஒரு நமக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதில்ல. ஜெபம்னாலே பண்ணலாம், அது பண்ணுவோம், பார்ப்போம் அப்படின்னு இயற்கையாக வரதான் செய்யும். ஜெபம் ஆர்வம் வராது. முழங்கால் படிக்கணும், ஜெபிக்கணும், அதெல்லாம் வராது. சோத்திரிக்கிறோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்திற்கு முழங்கால் படிக்கிற அனுபவம்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. சோத்திரிக்கிறோம். இப்போ எல்லோரும் இந்த சேரில் உட்காருது, சோத்திரிக்கிறோம், இடுப்பு வலிக்குது, முழங்கால் வலி அப்படின்னு இப்போது பலவீனம் நிறைய பேருக்கு. உதாரணமாக அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானாதான் முட்டி போட முடியாதுவாங்க. இப்போது சின்ன பிள்ளைங்களாம் முட்டி போட முடியல. ஏன்னா அந்த பழக்கத்துக்கே வர, அந்த ப்ராக்டிஸ்க்கே வரலையே, முட்டியே போட முடியலையே. சோத்திரிக்கிறோம். பழக்கத்தில் இருந்தால் தானே அது வழக்கத்தில் வரும். அதில் இல்லை. சோத்திரிக்கிறோம். ப்ராக்டிஸ் இல்லை. சோத்திரிக்கிறோம். அதனால் சோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி ஸ்கூல் படிக்கிற காலத்தெல்லாம் தப்பு செஞ்சால் என்ன தான் போட வைப்பாங்க. இப்போ அதெல்லாம் அந்த தண்டனையெல்லாம் இப்போ இல்லை. சோத்திரம். அதையாச்சும் கொஞ்சம் ஸ்கூல் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீ ஹோம்ஒர்க் எழுதலையா, செய்யலையா, அது முட்டி போட்டால் உடனே மறுநாள் அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வந்துடுவான். தோத்திரம், என் பிள்ளைய நீங்கள் 1 மணி நேரமாக முட்டி போட வச்சிங்களாமே, அவனுக்கு நீங்கள் அதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு. இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் வேறு. சோத்திரிக்கிறோம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு அந்த பழக்கம் இருக்கணும், ஜெபிக்கிற பழக்கம். அப்போ உள்ளத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, நேச அக்கினியை அனல் மூட்டி எழுப்பணும்.
நீ ஜெபிக்கணும், நான் ஜெபிக்க போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன், நான் ஜெபிச்சே தீருவேன், நான் ஜெபிக்க போகிறத யாரும் தடுக்க முடியாது, நான் ஜெபம் பண்ண போகிறேன், நான் ஜெபிக்கணும், நான் ஜெபம் பண்ணால் தான் இந்த நீங்களே பைத்தியக்கார மாதிரி நீங்களே சொல்லிக்கிங்க. திரும்ப திரும்ப சொல்லுங்கள், உங்களை பார்த்தே சொல்லுங்கள், நான் ஜெபிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நான் என்னோடு பேசுகிறாரு, நான் இந்த ஜெபிக்காமலே இருக்கிறேனே, எனக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்டே வரமாட்டேனுது, அந்த ஆர்வமே வரமாட்டேங்குது. நோ 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 நான் ஜெபம் பண்ணணும். சில நேரங்களில் நான் ஆரம்ப ஊழியத்துக்கு வந்த புதுதில் ஜெபம் தான் வாழ்க்கையின் முக்கியம் என்று அறிந்ததுனால நான் என்னுடைய ரூமில் ஹாலில் அங்கங்கே இன்றைக்கு நீ ஜெபித்தாயா, இன்று உன்னுடைய ஜெபம் நீ ஜெபிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே வாசகங்களை என் ரூமில் வச்சுருப்பேன், ஹாலில் வச்சுருப்பேன். சில டைமில் நான் பர்சனலாக எங்கெங்கெல்லாம் போகிறணும் அங்கெங்கெல்லாம் மாட்டி அது என்னை பார்த்து நீ ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லணும், அந்த உணர்வுக்குள்ளே நான் வரணும்னு சோத்திரிக்கிறோம். அப்படிலாம் நான் செஞ்சுருக்கேன். ஏன் அப்படி செஞ்சேன்னா, நான் ஒரு சோத்திரிக்கிற ஒரு புஸ்தகத்தில் வாசிக்கும் போது ஒரு பரிசுத்தவான் அப்படி நான் எழுதி வைப்பேன். அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஜெப வாஞ்சை எனக்குள்ளே உண்டாகும் அப்படின்னு உடனே என்ன பண்ணுறேன், ஒரு சோத்திரிக்கிற அட்டையில் அந்த மாதிரி வாசகங்களை எழுதி அங்கங்கே நான் மாட்டி வைப்பேன். அதை எங்கே போனாலும் என் கண்ணில் நீ ஜெபிக்கணும் என்கிற அந்த காரியம் என்னோடு கூட பேசுகிறதாக இருக்கணும்னு சொல்லி அப்படி எழுதி வைப்பேன். சோத்திரிக்கிறோம். இந்த விதங்களிலே நம்முடைய ஜெப ஆர்வத்தை நாமளே நம்மளுக்குள்ள தூண்டி கொள்ளணும். ஆமென்னு சொல்லுங்க. அதனால தான் 2 தீமோத்தேயு 1:6 சொல்லுகிறது, உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி என்ன செய்ய எழுப்பு அப்படின்றாரு. அப்போ அந்த நமக்குள்ள நாம தான் அதை முதல்ல எழுப்பணும். சோத்திரிக்கிறோம், நான் ஜெபிக்க போகிறேன். அதுக்கு பிறகு தான் ஆவியானவர் உங்களோடு இணைந்து கொள்வார். எடுப்பிலேயே ஆவியானவர் உங்களை ஜெபிக்கிறது வைக்க மாட்டார். முதல்ல நீங்கள் எழுப்பணும், அதுக்கு பிறகு ஆவியானவர் அதை க்ரோத் பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள், பிரதர்ஸ் பாருங்க, நமக்குள்ளேயே அதை நான் சொல்கிறேன், ஜெபிக்கணும். ஜெபம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நான் என்ன தான் சம்பாதிச்சாலும், நான் என்ன தான் பண்ணாலும் ஜெபிக்கலாம் ஜெயம் எடுக்க முடியாது. இப்போ இந்த 21 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரு ஜெப நாள்னு அறிவிக்கிறோம். அதில் எத்தனை பேர் நீங்கள் வந்தீங்கன்னு கொஞ்சம் வச்சு பாருங்கள். சோத்திரிக்கிறோம். உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பாருங்கள். அதுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் அது நல்லா இருக்குமா? இழந்தது தானே. சோத்திரிக்கிறோம். அதே போல் அந்த 21 நாள் முடிவு ஜபத்துக்கு வாங்கன்னா அதுக்கும் சோத்திரிக்கிறோம். நிறைய பேர் ப்ரெசன்டபுளாக இல்லை. அதுக்கு 1000 காரணங்களை சொல்கிறாங்க. நீங்கள் 1000 காரணங்களை சொல்லலாம். சோத்திரிக்கிறோம். அட்வொகேட் மாதிரி நீங்கள் பேசலாம். ஆனால் உங்கள் பேச்செல்லாம் தேவனுக்கு முன்னாடி எடுபடாது சார். நான் சொல்கிறத வருத்தமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது, இருதயத்தில் கடினமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஊழியக்காரன் என் வேலை என்ன தெரியுமா? கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு உங்களை வழி நடத்துறது தான் என் வேலை. சில நேரங்களில் ஒரு தாய் ஒரு தகப்பன் சொல்லுகிறது ஒரு பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அம்மா இப்படி சொல்கிறாங்களே, அப்பா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது உங்களுடைய பிரயோஜனத்துக்காகன்றது நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ முதல்ல பாருங்கள், ஜெப ஆர்வத்தை உங்களுக்குள்ளே என்ன செய்யணும்? நீங்களே ஏற்படுத்தணும். எல்லாரும் சொல்லுங்கள், ஜெப ஆர்வத்தை நானே எனக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் வேதத்தில் பாருங்களேன், தாவீதை குறித்து பைபிள் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் தன்னை தானே அவன் என்னப்படுத்தி கொண்டான், திடப்படுத்தி கொண்டான். சில நேரங்களில் ஜெபிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பல நேரத்தில் ஜெபிக்க என்ன இருக்காது, இன்ட்ரெஸ்ட்டு இருக்காது. அப்போ இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஜெபிக்க கூடாதா? இன்ட்ரெஸ்ட்டை நாம ஏற்படுத்திக்கணும். சோத்திரிக்கணும். அல்லேலூயா. சில நேரங்களில் காலையில் எழும்பி படிக்கணும். படிக்கிறது ரொம்ப வாசனையாக இருக்குமா? படிக்கணும், அது ரொம்ப கசப்பு தான், கடினம்தான். ஆனால் படித்து ஆகணுங்கிறதுக்காக நம்மளே அலாரம் வச்சு யார் எழுப்பாட்டினாலும் நம்மளே எழுப்பிட்டு படிக்கணும், மார்க் வாங்கணும்னு அதுக்காக சில முயற்சி எடுக்கிற மாதிரி ஜெபம் பண்ணுற காரியத்தில் ஆர்வம் இருக்காது. சாத்தானுக்கு ஆர்வமே கொடுக்க மாட்டான். செல்ஃபோன் பார்க்குறதுல, ஊர் சுற்றுறதுல, உலகம் சுற்றுறதுல நல்லா ஆர்வம் கொடுப்பான். ஊர் கதை, உலக கதை, அவங்க வீட்டு கதை, எதிர் வீட்டு கதை, அதுக்கெல்லாம் ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நேச்சுரல், அதுக்கு ஈஸியாக வந்துடும். ஆனால் முட்டி போட்டு ஜெபிக்கிறதுக்கு இயற்கை என்ன வராது, ஆர்வம் வராது. ஆனால் இந்த ஆர்வம் வராது இருக்கிற இந்த சூழ்நிலையிலும் ஒரு சில பேர் ஜெபிக்கிறாங்களே, அந்த ஜெபம் எப்படி வருதுன்னா, அவர்களாகவே அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி 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 அதில் பழக்கமாகி அதை வழக்கமாக்கி அதில் வளர்ந்து பெருகி இப்ப ஜெப வீரராக மாறிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அதில் பழக்கமாயிட்டவங்க ஜெபத்தையும் அவங்களும் என்ன செய்ய முடியாமல் ஆயிடுச்சுங்க,
பிரிக்க முடியாமல் ஆயிடுச்சு. அது ஆரம்பத்தில் அதெல்லாம் வராது, நீங்களாக தான் அது ஏற்படணும். இல்லாட்டினா அந்த ஜபம் ஆர்வம் இல்லாதவன், நான் வேலைக்கு போனேன்னா, என் பொண்டாட்டி கூப்பிட்டாலா, என் புருஷன் வர சொன்னாரா, ஆக்கினா துண்ணனா வாங்கினா போனனான்னு எங்களுக்கு சூப்பர் சூப்பர் காரணங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மையில் என்னன்னா ஜபத்தை பற்றிய ஒரு ஆர்வம் நமக்குள்ள இல்லை. அப்போ யார் ஜபிக்க முடியும்? நமக்குள்ளே அந்த ஆர்வத்தை நாமளே ஏற்படுத்தணும். உங்களுக்கு புரியல? ஜபந்தான் ஜெயம் தரணும் உங்களுக்கு தெரியும்ல, ஜபந்தான் வெற்றியை கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. அப்ப அந்த ஜபத்தை நீங்க தான் உள்ள அதை நீங்க கொண்டு வரணும். ஸ்தோத்திரிக்கிறோம், அல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட், ஜபத்திலே தோய்வு வேண்டாம். ஜபத்தில் நீங்க தோய்ந்து போயிடக்கூடாது. நீங்க 2-3 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்காமல் விட்டுவிட்டால் பின்பு தொடர்ந்து ஜெபிப்பது கடினமாயிடும். எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ப்ராக்டிஸில் இல்லைன்னா அது கால வகையில் போயிடும். உதாரணமாக ஒரு கிட்டார் வாசிக்கிற ஆள், கிட்டார் வாசிக்கிற பழக்கம் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த அந்த சோத்திரம் விரல்கள் கரெக்டாக அந்த கம்பியில் போகும். அதை அழுத்தினாலும் அந்த கரெக்டான அந்த சவுண்டு வரும். கொஞ்ச நாள் வாசிட்டு ரொம்ப நாள் கிட்டார் வாசிக்கலன்னா அந்த சோத்திரிக்கிறோம் அது லாபகமாக அது வாசிக்க வராது. எல்லா விஷயத்துலேயும் ஒரு தொடர்ந்த ஒரு பழக்கம் இருக்கணும். அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா காரியத்திலும் அது வரும். அதுபோல் ஜெபிக்கிற விஷயத்தில் தொடர்ந்து அந்த பழக்கத்திலேயே இருக்கணும். அதில் தோய்ந்துடக்கூடாது. ஜெபிக்கும் பொழுது தோய்வு ஏற்படக்கூடாது. இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் தெரியாது. அந்த அடிக்கிற பம்பு அப்படியே அடிச்சா என்ன வந்துக்கிட்டு இருக்கோம்? தண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு அந்த பம்பை அடிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி கீழே என்ன செஞ்சிடும்? போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் அடித்தா கூட என்ன வரவே வராது, தண்ணி வராது. அதுக்கு பிறகு நீங்கள் தண்ணி ஊற்றி அடித்தா கூட அது உடனே தண்ணி வராது. மறுபடியும் தண்ணி ஊற்றுவோம், அடிப்போம், அந்த பைப்பு டைட்டாகவே ஆகாது. ரொம்ப கஷ்டப்படுவோம். என்ன இது ஏன் அப்படின்னா, இது எங்கே ஊருக்கு போயிட்டாங்க, 1 மாதமாக ஆயிடுச்சு தண்ணியே அடிக்கலை, அதனால் அது தண்ணி எங்கேயோ போயிடும். ஆனால் ரொம்ப நேரமாக அடிக்கணும் அதை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு. நமக்கே தெரியுது, அடிக்கும் போது தண்ணி இங்கேருந்தோ வர்ற அந்த ஃபீல் வரும் நமக்கு. சோத்தரிக்கிறோம், அவ்வளோ சீக்கிரம் தண்ணி வராது. காரணம் என்னென்னா பழக்கம் போயிடுச்சு. அதுபோல் சோத்தரிக்கிறோம், நாம் ஜெபிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கூட என்ன தோய்வு காண்பிக்கவே கூடாது. அதனால தான் லூக்கா 18:1 இயேசு சொன்னார், நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆமாம், என்ன சொல்லுங்க? லூக்கா 21:36 சொன்னார், நீங்கள் சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமெல்லாம் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். என்னைக்கா ஒரு நாள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலை, எப்பொழுதும். 1 தெசலோனிக்கேயர் 5:17-18 நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிலேயும் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அதுவே தேவனை குறித்த சித்தமாக இருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாம் சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சத்தமாக சொல்லுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஜபத்தில் தோய்வு காட்டக்கூடாது, ஜபத்தை மிஸ் பண்ணக்கூடாது, ஜபத்தை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கண்டினியூ பண்ணுறது கஷ்டமாக போயிடும். 1 வாரம் 2 வாரம் சர்ச்சுக்கு வர்றதுக்கு நீங்கள் ஏதோ காரணம் சொல்லிட்டு நின்றுட்டிங்கன்னா நீங்கள் மறுபடியும் அந்த ஆர்வம் குறைஞ்சிரும், சாத்தான் தூக்கின்னு போயிடும் அவங்கள. சில நேரங்களில் யார் மேலேயே உள்ள கோபத்தில், யார் மேலேயே உள்ள காரியங்களால சில நேரங்களில் கர்த்தருடைய காரியங்களுக்கு நீங்கள் பிரேக் போட்டிங்கன்னா அது மறுபடியும் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு இடத்துல பைபிள் சொல்லுகிறது, புதுப்பிக்கப்படுவது கூடாத காரியம் ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்தை விட்டுட்டோன்னா அது திரும்ப பெறுவது என்பது கூடாத காரியம், அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். நான் சொல்கிறேன், ஜபத்திற்கு நேரம் கொடுங்கள். நீங்கள் ஜப வீரராக மாறுவதற்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுகிற அவைகளை என்னுடைய அனுபவத்தோடு கூட செய்தியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஜபத்திற்கு என்ன கொடுங்க? நேரம் கொடுங்க. உதாரணமாக கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தர் கேட்ட ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் எழும்பிக்கிட்டே இருக்கணும். அந்த கேள்வியை நான் உணர்வுபூர்வமாக சிந்தித்தாலே என் இருதயம் அப்படியே உடையும்.
அவர் ரொம்ப கெஞ்சி, ரொம்ப ஏக்கமா, ரொம்ப சோத்திர கண்ணீரோடு கூட அதை சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அது உங்கள் உள்ளத்துக்குள்ளே அது எதிரொலித்து கொண்டே இருக்கணும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் ஒரு மனிதனை பார்த்து கெஞ்சுகிறார், 1 மணி நேரமாவது நீ ஜெபிக்க மாட்டாயா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியை நித்திய ஜீவதாஸ் கேட்கல. இந்த கேள்வியை உங்களை வாழ வைக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் உங்கள் முகத்துக்கு முகமாய், உங்க உள்ளத்துக்கு உள்ளமாய் உங்களை பார்த்து கேட்கிறார். 1 மணி நேரமாவது நீ ஜெபிக்க கூடாதா? நீ ஃபுல் நைட்டு ஜெபிக்கலாம் கூட பரவாயில்லையாப்பா, நீ அரை நாள் கூட ஜெபிக்கணும் கேட்கலையாப்பா, 1 மணி நேரமாவது, மத்தேயு 26:40, 1 நேரமாவது, 1 மணி நேரமாவது நீ ஜெபிக்க கூடாதா? கவலையோடு, ஏக்கத்தோடு, பாரத்தோடு கேட்கும் அந்த கேள்வி உங்கள் உள்ளத்தில் திரும்ப திரும்ப எதிரொலிக்கணும். நான் ஜெபிக்கணுமோ? என் ஆண்டவர் என்கிட்ட கேட்குறாரு, நான் ஜெபிக்கணும்னு என்னை எதிர்பார்க்கிறாரு. 1 மணி நேரமாக ஜெபிக்க கூடாதா என்று எனக்கு சோறு போடுகிற, என்னை வாழ வைக்கிற, என்னை உயர்த்துகிற, எனக்காக ஜீவன் தந்த கர்த்தர் என்னை பார்த்து கேட்கிறாரு. நான் எப்படி சும்மா இருப்பது? 1 மணி நேரமாவது நீ ஜெபிக்க கூடாதா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அந்த கேள்வியில் நான் அதை பிரசங்கம் பண்ண சொன்ன, நான் பல மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். உண்ணுகிறதற்கு உனக்கு நேரம் இருக்கே, உறங்குவதற்கு உனக்கு நேரம் இருக்கே, இந்த 24 மணி நேரத்தில் வெளியே போக உனக்கு நேரம் இருக்கே, மற்றவர்களோடு பேச உனக்கு நேரம் இருக்கே. என் சமூகத்தில் 1 மணி நேரமாகிலும் நீ ஜெபிக்க கூடாதா? என்னுடைய சமூகத்தில் நீ முழங்கால் படிட்டு 1 மணி நேரமாவது நீ வேண்டுதல் செய்யக்கூடாதான்னு கேட்கிற கேள்வி நியாயமா தானே இருக்குது, அது சரியா தானே இருக்குது. அதெல்லாம் நம்ம குறை வைக்கும் பொழுது எப்படி சார் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் வரும்? எப்படி வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போ தானியேலோ வென்றால் அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். இப்போ இந்த தானியேலுடைய ஜெபத்தை குறித்து கடந்த ஒரு 4 வாரமாக நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்? தானியேல் 6:10 தேவனுக்கு முன்பாக அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண, கர்த்தரை தனக்கு முன்னாக நிறுத்தி, ஆண்டவரை தனக்கு முன்னாக நிறுத்தி ஜெபித்தான். இந்த செய்தியை தான் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இப்போ கடந்த 4 வாரமாக கேட்டுட்டு வரோம். செய்தியை நல்லா உள்ள வாங்கணும், சோத்தரிக்கணும். கர்த்தரை முன்வைத்து ஜெபிக்கிற ஒரு தானியேல். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை முன்வைத்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், கர்த்தருக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. சும்மா சாதா ஜெபம் கிடையாது, கர்த்தரை முன்னிறுத்தி ஜெபிப்பது, கர்த்தருக்கு முன்னாக நின்று ஜெபிப்பது. யாத்திராகமம் 34:23 பாருங்க. எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள். ஒருத்தவரால் 2 ஆள்லாம் கிடையாது, எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தரின் ஆண்டவரின் சந்நிதியில் என்ன செய்யணும்? வரணும். 34:24 பாருங்க, இது ரொம்ப முக்கிய வார்த்தை. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு, பாருங்க, என் சந்நிதியில் நீ வா, நான் என்ன செய்வேன் தெரியுமா? உனக்காக புறஜாதிகளை உன் முன்னின்று துரத்தி. இப்போ இப்படி நான் சொல்றேன், யார் ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்களோ உனக்கு முன்னாடி இருக்கிற சத்துருவை கர்த்தர் துரத்துவார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நான் முன்னிறுத்தி ஜெபிப்பேனானால் எனக்கு முன்னாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளை கர்த்தரே துரத்துவார். சத்தமா சொல்லுங்க, எனக்கு முன்னாக ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய சவால்கள் இருக்கிறது, நிறைய தேவைகள் எனக்கு முன்னாக இருக்கிறது. இவைகளில் நான் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் நான் தேவனை எனக்கு முன்னாக நிறுத்த வேண்டும். சத்தமா சொல்லுங்க, நான் தேவனை முன்பாக நிறுத்துவேன் என்றால் எனக்கு முன்னாய் நிற்கிற சத்துருவை கர்த்தரே துரத்தி போடுவார் என்று நம்புறவங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, உன் முன்னின்று துரத்தி விட்டு உன் எல்லைகளை எல்லாம் நான் விஸ்தாரமாக்குவேன், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன்.
சொல்லிட்டு, சார் இந்த வரி ரொம்ப முக்கியம் சார், உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்பட போயிருக்கும் போது, உங்க பைபிள் அதை அண்டர்லைன் பண்ணணும், நீங்க காணப்பட போயிருக்கும் போது இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்கள். சோதரன், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்னாக காணப்பட போயிருக்கும் போது, பாருங்க, நீங்க கர்த்தருக்கு முன்னாக உங்களை காண்பிக்கிறதுக்கு நீங்க போய் நிற்கும் போது அவர் என்ன பண்ணுவாராம்? ஒருவனும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை. நீங்க கர்த்தருக்கு, இப்ப உதாரணமா நீங்க வீட்டை விட்டு இங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க. இப்ப எங்க வந்திருக்கிறீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக உங்களை காண்பிப்பதற்காக இங்க வந்திருக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க இங்க கர்த்தருக்கு முன்னாக உங்களை காண்பிக்க நீங்க வரும் பொழுது உங்கள் எல்லைகளை அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார், உங்கள் வீட்டை அவர் பாதுகாத்துக் கொள்ளுவார். எந்த சத்துருவு உங்களுக்கு விரோதமா எழும்பி உங்களுக்கு பின்னாக உங்கள் எல்லையிலே, உங்கள் வீட்டிலே, உங்களுடைய காரியங்களிலே யாரும் எவனும் எதையும் செய்யாதபடிக்கு கர்த்தரே பாதுகாப்பா நிற்பார். என் பிள்ளை என் சமூகத்துக்கு முன்பாக தன்னை காணப்பட போயிருக்கும் போது மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அவன் என்ன செய்ய பார்க்குறான், ஏது, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார். அப்ப நீங்க உங்க காரியத்தெல்லாம் கர்த்தர் பார்க்கணும்னா நீங்க யார் சந்நிதிக்கு முன்னாக காணப்படுகிறவர்களா இருக்கணும்? நிறைய பேர் தேவ சமூகத்தில் காணும். ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ஈஸியாக லீவ் போட்டுறது. எவனா கூப்பிட்டான், கல்யாணத்துக்கு கூப்பிட்டான், கருமாதிக்கு கூப்பிட்டான், பிறந்த நாளுக்கு கூப்பிட்டான், எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் தான். நானும் எம்எம் பிரசங்கம் பண்ணுறேன், ஆனால் உன் கொழுப்பம் அடங்க மாட்டேங்குது சார். உனக்குன்னு ஒன்று வந்துச்சுன்னா உடனே காலை நீட்டுற வேண்டித்தான். ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும் தம்பி, பிரதர், சிஸ்டர். செய்தியை ஒரு முறை கேட்டாலும் வாழ்நாள் எல்லாம் அதை மறக்காம உள்ளத்தில் பசுமரத்தானிய போல பதிஞ்சிருக்கணும். சும்மா சும்மா ஆண்டவர் சொல்லிட்டு இருக்க மாட்டார். ஒரு விஷயத்தை ஒன் டைம் சொல்வாரு, புட்டிச்சு உள்ள வச்சுக்கணும். ஓடு, இது என் வாழ்க்கையில் மறக்கக்கூடாதுன்னு வச்சுக்கணும். சும்மா செய்தி அன்னைக்கு கேட்டு தூக்கி கசக்கி போட்டு நீமன் போயிட்டு இருந்தேன்னா அப்புறம் கர்த்தர் உன் விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டார். கவனிக்கணும். அவருக்கு முன்பாக நீ காணப்பட போகும்போது, அவருக்கு முன்னாக நீ போகும்பொழுது கர்த்தர் உன்னை அவர் உன் எல்லைகளை விரிவாக்குவார். உன் முன்னாக இருக்கிற சத்துருவை துரத்துவார். ஒருவனும் உனக்குள்ளதை இச்சித்து எடுக்க மாட்டான். கர்த்தர் பாதுகாத்துவார். ஆமென்னு சொல்லுங்க. இன்றைக்கு நான் ஏற்கனவே 4 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே கர்த்தருடைய அந்த சமூகத்தை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வருங்க. அது பராக்கிரமமான அவருடைய சமூகம், வல்லமையின் பராக்கிரமான அவர் சமூகம். 2வது பரிபூரண ஆனந்தமான அவர் சமூகம், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சமூகம், அற்புதங்களை செய்யும் அவர் சமூகம். போன வாரத்தில் பார்த்தோம், இளைப்பாறுதல் தரும் அவர் சமூகம். இன்னைக்கு அசையாமல் நிறுத்தும் அவர் சமூகம். உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் அசையாம இருக்கணும்னா கர்த்தரை முன்னிறுத்தி நீ ஜெபிக்கணும். அந்த சமூகத்தை உனக்கு முன்னாக நீ நிறுத்தி விடுவாயானால் நீ ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென்னு சொல்லுங்க. சங்கீதம் 16:8 உங்க எல்லாருக்குமே தெரியும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தாவீதுடைய அனுபவத்தை பாருங்க. கர்த்தரை என்னைக்கா ஒரு முறை முன்னாடி வைக்கல, எப்பொழுது எனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன் என்றும் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார் என்றும் அவர் சொல்றார். அதாவது அவர் சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன், கர்த்தரை என் பக்கத்தில் வச்சிருக்கிறேன்னு சொல்றார். இப்படி வச்சுதான் தாவீது ஜெபிக்கிறார். இதுதான் தாவீதுடைய அனுபவம். சொல்லிட்டு சொல்றாரு, அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு ஒரு உறுதியோடு சொல்றாரு பாருங்க. எல்லா சபையார் சொல்லுங்க, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. பல வேளைகளில் விசுவாசியின் உள்ளத்தை அசைக்கத்தக்கதாக, வாழ்க்கையை அசைக்கத்தக்கதான துர்ச்செய்தி வரலாம். சில நேரம் சில போராட்டங்கள் உன்னை அசைக்க பார்க்கலாம்.
சில நம்பிக்கை துரோகங்கள் உன்னை அசைக்க பார்க்கலாம். உன் வாழ்க்கையில வருகிற ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை அசைத்து விட பார்க்கிறது. உன்னை அசைக்கிற நிறைய காரியம் இந்த உலகத்தில் இருக்கு சார். உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன் வாழ்க்கையை, உன் நல்வாழ்க்கையை அசைச்சி அதை கீழே தள்ளுறதுக்கு இந்த பூமியில ஏகப்பட்ட காரியம் இருக்கு. ஆனா நீ அசையாமல் உன்னை நிறுத்துகிற ஒன்றே ஒன்று, அதுதான் தேவனுடைய சமூகம். அந்த சமூகத்துக்கு முன்னாக நீ நிற்பாயானால், தேவ சமூகம் உனக்கு முன்னாக இருக்குமானால், எந்த போராட்டமோ, எந்த துச்செய்தியோ, எந்த வேதனைகளோ உன்னை அசைப்பதே இல்லை. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறான். நீங்க ஆள் ரொம்ப ஜோரா இருக்கலாம், ஆள் ரொம்ப வாட்டச்சாட்டமா இருக்கலாம். என்ன யாரும் சில சொல்ல என்ன யாரும் அசக்க முடியாதுன்னுவான். தோத்திரம் சாத்தானுக்கெல்லாம் நீ நான் தூசி தோத்திரம். தேவ சமூகத்தில் மட்டும் இல்லை, உன்னை பந்தாடுவான் அவன். சோத்திரிக்கணும். ஏசாயா 7:2 சொல்லுது, சீரியர் எப்பிராயீமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது, நல்ல கவனிங்க, ராஜாவின் இருதயமும் அவன் ஜனத்தின் இருதயமும் காட்டில் உள்ள மரங்கள் காற்றினால் அசைகிறது போல அசைந்தது. இருதயம் அசைந்ததாம் சார். இருதயம் அசைஞ்சா நம்ம டோட்டல் பாடி அசைஞ்சிடும். இருதயம் தான் அசையாமல் இருக்கணும். இருதயம் ஒன்று அசைஞ்சிருச்சுன்னா நம்பிக்கை, ஹோப்பெல்லாம் போயிடும், ஹோப்லெஸ் ஆகிடுவோம். அப்புறம் எதுக்கு யூஸ்லெஸ் இல்லாமல் போயிடுவோம். இருதயம் அசைஞ்சிரும், அவ்வளோதான், நம்பிக்கை விட்டுருது. அப்போ சாத்தான் எதை அசைக்க விரும்புகிறான்? இருதயத்தை அசைச்சிடணும். அசைச்சிட்டா உன் குடும்பத்தை ஈஸியாக அவன் தள்ளிடும். அசைக்கணும்னு பார்க்குறான். இங்கே சீரியர் ஆகாஸ் என்கிற இங்கே ராஜா வர்றாரு. சோத்திரிக்கிறோம், யூதாவின் ராஜா தான், தாவீதின் வம்சவழியில் பிறந்தவர் தான். தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை சொன்ன அதே தாவீதின் குடும்பத்துக்கு நேர்ற கதியை பாருங்க. தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது அந்த தாவீதின் குடும்பத்திலிருந்து எழும்பின ஆகாஸ் என்கிற ராஜாவின் இருதயம் அசைக்கும் போது ஜனத்தின் இருதயமே என்ன செய்யுது? அசையுது. ஒரு வீட்டில் இருக்கிற முக்கியமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தலைவனுடைய இருதயமே அசையுமானால், அவளை சார்ந்திருக்கிற மற்றவருடைய இருதயமும் சாதாரணமாக என்ன செஞ்சிடும்? அசைஞ்சிடும். அப்போ நீங்கள் அசையாமல் கர்த்தர் பார்த்துக்குவார், அவர் நடத்துவார். என் குடும்பத்தை அவர் நடத்துவார். நான் அவர் சமூகத்தில் நான் முழங்கால் படிக்கிறேன்ப்பா, நான் ஜெபிக்கிற, கர்த்தரை கைவிட மாட்டார்னு நீங்கள் சொல்லணும். ஹல்லேலூயா. இல்லாட்டி அசைஞ்சிடும். அப்படி இருதயம் அசையும் போது கர்த்தர் பேசுகிறாரு. சோதர ஏசாயா 7:6, நீ பயப்படாமல் அமர்ந்திருக்கப்பா, உன் இருதயம் துவள வேண்டாம். அசையும் பொழுது கர்த்தர் சொல்றார், சரி ஆண்டவர், அதான் கிருபை உள்ள ஆண்டவர், நீ பார். 112வது சங்கீதம் 6:7 இப்படி சொல்லுது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். சொல்லிட்டு துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமனதாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்னாடி ஒருத்தவன் நின்னுட்டான்னு சொன்னா அவன் என்னைக்கு அசைக்கப்படுவதில்லை, அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற நாம சோத்திரிக்கிறோம், அசைக்கப்படாமல். அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் முன்வைத்திருப்பேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை என் முன்பாக வைத்து விட்டேன், அசைக்கப்படுவதில்லை. சபையார் சொல்லுங்க, சொல்லுங்க, அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க,
நான் மறுபடியும் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை என் முன்பாக வைத்து விட்டேன், நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, கர்த்தரை என் முன்பாக வைத்து விட்டேன், நான் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. ஆமென், நான் படுவதில்லை. இன்னொரு முறை, ஆமென், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை என் முன்பாக, கர்த்தரை என் முன்பாக வைத்து விட்டு நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்னாக நான் வச்சுட்டேன். அவர் ரொம்ப கான்பிடென்டா சொல்றாரு, நான் அசைக்கப்படுவதில்லை. தானியேல் எப்படி ஜெபம் பண்றாரு? சிங்க கெபிக்கு போயிடுவோன்னு அங்க சொல்லப்பட்டாலும் கர்த்தரை தனக்கு முன்னாக வைத்தவர் ஜெபிக்கிறதுனால தானியேலுக்கு தெரியுது, கர்த்தரை முன் வச்சு ஜெபம் பண்ணா எந்த சிங்க கெபியன் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. தானியேலை ஏதாவது அசைச்சிச்சா? தானியேலுடைய வாழ்க்கை ஏதாவது சிதைச்சிச்சா? கர்த்தருக்கு முன்னாக நின்ற தானியேலை எதுவும் அசைக்கவில்லை. ஹல்லேலூயா. 3 குறிப்பை வேகமா சொல்ற. கர்த்தரை முன் வைத்து ஜெபிக்கிறவர்கள். உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கும்னா, நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு முன் இருக்கிறார் என்கிற உணர்வை நீங்கள் ஏற்படுத்தணும். கர்த்தர் எனக்கு முன்னாடி தான் இருக்கிறாரு. அப்பதான் உங்களுடைய ஜெபம் சீரியஸா இருக்கும். சில ஆட்கள் பாருங்க, மென்னுக்குனே ஜெபிக்கும், தின்னுக்குனே ஜெபிக்கும், வேடிக்கை பார்த்துக்கினே ஜெபிக்கும், அப்புறம் முறைச்சிங்கனே ஜெபிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ரொம்ப கர்த்தர் எனக்கு முன்னாடி இருக்கிறான்ற உணர்வற்ற ஜென்மங்கள். கர்த்தர் எனக்கு முன்னாகத்தான் இருக்கிறார் என்கிற போது எவ்வளோ பயபக்தி உண்டாகும் இல்லை? கர்த்தர் என் முன்னாடி இருக்கிறார், என் ஜெபத்தை அவர் கவனிக்கிறார், நான் என்ன ஜெபிக்கிறேன்னு அவர் பார்க்குறார் என்கிற உணர்வை பெற்று ஒரு ஆள் ஜெபிக்கும் போது அவருடைய அந்த ஜெபம் எவ்வளவு சீரியஸாக இருக்கும், எவ்வளோ உண்மையாக இருக்கும். அதனால 16வது சங்கீதம் 8 சொல்லுது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுது தாவீது தனக்கு முன்னாக வைத்திருந்தார், மட்டுமல்ல தன் அருகிலும் வைத்திருந்தார், வலது பார்சத்தில் வச்சிருந்தார். தாவீது எப்பொழுது கர்த்தரை முன் வைத்தபடியினால் அவருடைய வாழ்க்கை அசைக்கப்படாத வாழ்க்கை. எவ்வளவு எத்தனை கோலியாத்து வந்தான், எத்தனை பிரச்சனைகள் வந்தது. அதனால தான் தாவீது சொல்றாரு, என் பக்கத்தில் 1000 பேர் வந்தாலும், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்ன செய்யாது, அணுகாது, என்ன ஒன்றும் பண்ணாது. என் பக்கத்தில் 1000 பேர் வரட்டும், இந்த பக்கம் 10,000 பேர் வரட்டும், என்ன அணுகாதுன்னு அவர் சொல்றது காரணம் என்ன? கர்த்தரை எப்பொழுது தனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன். ஒரு சங்கீதத்தில் தாவீது சொல்வாரு, ஒரு பாளையமே எனக்கு எதிரிட்டு வந்தாலும் என் இருதயம் பயப்படாமல் கர்த்தரை நம்பி இருக்கும். ஒரு பாளையமே வந்தாலும் அவர் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என் இருதயம் நடுங்காது. ஏன்னா கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்னாக நான் வைத்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கிற அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் என்ன ஒன்று செய்யாது. வேடனுடைய கண்ணி என்னை ஒன்று செய்யாது. பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. வாதையன் கூடாரத்தை அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்னாக இருக்கிறபடியால் எதுவும் என்னை அசைப்பதே இல்லை. ஹல்லேலூயா. தாவீது எப்போது கர்த்தரை முன்வைத்தபடினாலே தேவ சமூகத்தின் பாதுகாப்பின் வல்லமையை அவர் எப்பொழுது உணர்ந்தவராகவே இருந்தார். தேவ சமூகம் முன்னிருந்தபடினால் அவருக்கு மிகுந்த தைரியம் இருந்தது. அதனால தான் கோலியாத்தை பார்த்து அவர் அசரவே இல்லை. கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறாரு, நான் நீ நிந்திக்கிற இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறேன், உன்னை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை ஜெயம் எடுப்பேன் என்று சொல்லுகிறான். கர்த்தரை தனக்கு முன்னாக தாவீது வைத்திருந்தபடியால் அவனுக்கு மிகுந்த தைரியம் மட்டுமல்ல, அளவற்ற விசுவாசம் அவனுக்கு இருந்தது.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அளவற்ற ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. நான் அசைக்கப்படுவதில்லை என்கிற ஒரு மன உறுதி அவனுக்குள் இருந்தது, ஒரு கான்ஃபிடென்ட். கர்த்தரை முன்வைக்கிறவங்க தான் சார் அப்படி இருக்க முடியும். கர்த்தரை முன்வைக்கிறவன் மிகுந்த தைரியமாக இருப்பான். கர்த்தரை தன் முன் வைத்திருக்கிறவன் அளவற்ற விசுவாசத்தோடு கூட இருப்பான். கர்த்தரை தன் முன் வைத்திருக்கிறவன் எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை எதுவும் அசைக்காது என்கிற ஒரு மன உறுதி அவனுக்குள் நிறைந்திருக்கும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை முன் வைக்கிறவருடைய ஆசீர்வாதம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாமும் நமக்கு முன்னாக அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்று நாம் உணரணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள அந்த அனுபவம் இருக்கணும். அதிசயமானவர், வல்லமை உள்ளவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிற சர்வ வல்லவர் எனக்கு முன்னாக இருக்கிறார் என்கிற அந்த பிரசன்னம். ஹல்லேலூயா. அதனால்தான் 21வது சங்கீதம் 7வது வசனத்தில் தாவீது சொல்கிறான், ஏனெனில் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார், உன்னதமானவரின் தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். வேற ஒன்றும் இல்லை, ஏன் தைரியம் ஒன்றும் கிடையாது, ஏன் சாமர்த்தியம் கிடையாது, அவர் தயவால் அசைக்கப்படாதிருக்கிறேன். பிரதர் எப்படி இருக்கீங்க? சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? உன்னதமானவருடைய தயவினால் நான் அசைக்கப்படாதிருக்கிறேன். எத்தனையோ பேர் அசைஞ்சு போயிட்டாங்க, எத்தனையோ பேர் கீழே விழுந்துட்டாங்க. ஆனா என் திறமையில நான் நிக்கல. உன்னதமானவருடைய தயவு, உன்னதமானவருடைய காருண்யம், அசைக்கப்படாதிருக்கிறேன். ஏனெனில் ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்னாடி இருக்கிறாரே, எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன கரைச்சல். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தரை முன் நிறுத்தி நோக்கி ஜெபிக்கிறார்கள். நான் முதல்ல சொன்னேன், கர்த்தரை முன் வைத்து ஜெபிப்பது. இது கர்த்தரை முன்னிறுத்தி அவரையே பார்த்து ஜெபிப்பது. இந்த தாவீது சங்கீதம் 16வது வசனம் 8வது வசனம் சொன்னதை அது புதிய ஏற்பாட்டில் எப்படி வருது பாருங்க. அப்போஸ்தலர் 2 வசனம் 25 இப்படி சொல்லுகிறது, அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்னாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். இந்த வசனத்தை கவனிங்க. இங்கே கொஞ்சம் ஆவியானவர் கொஞ்சம் அப்படி இன்னும் கொஞ்சம் வேறு விதத்தில் எழுதுறாரு. பழைய ஏற்பாட்டில் எப்படி வருது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்றார். இங்க கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன், இங்க நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். பிரசன்ட் டென்ஸ்ல வருது பாருங்க. நோக்கி கொண்டிருப்பேன், நோக்கி கொண்டிருந்தேன் அப்படி இல்லை, நோக்கி கொண்டிருக்கிறேன். பிரசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். நோக்கி கொண்டிருக்கிறேன். பிரதர், சிஸ்டர், இன்னைக்கு இந்த நிமிடம் உங்க நிலைமை என்ன? கர்த்தரை முன் வைத்து அவரை தான் பாஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ற அனுபவம் உள்ளவளா நீங்க? அப்படி இருந்தா நீங்கள் அசைக்கப்படாதபடிக்கு. ஹல்லேலூயா. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை தனக்கு முன்னாக நிறுத்தி அவரையே பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அவரையே நோக்கி கொண்டிருக்கிறீர்களோ, அவரால் நீங்கள் அசைக்கப்படாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்க கண்ணு அங்கே இங்கேயும் மேயக்கூடாது. திருட்டு பார்வை வேண்டாம், கர்த்தரையே பாருங்க. கண்ணு ரொம்ப முக்கியம் சார். ஒரு மனிதனுக்கு ஆத்மாவுக்கு செய்தி காது வழியா 15% தான் போகுதான், கண்ணாலேயே 85% செய்தி உள்ள போகுது. ரோட்ல போறோம், எத்தனையோ பேரை பார்க்குறோம், போகும்போதே அந்த பார்வையில் எம்மா திமுறா போகுது பத்தியா, எப்படி போகுது பத்தியா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு பேச்சு இல்லை, பார்வையிலேயே நிறைய உள்ள போயினே இருக்குது. கெட்டது போகுது, அசிங்கமானது போகுது, அவலட்சணமானது போகுது. ஒருவனுக்கு கண் கெட்டதானால் அவன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்குதுங்க? கெட்டதாக இருக்குது. கண்ணு ரொம்ப முக்கியங்க. ஆனால் தாவீது சொல்றாரு, என் கண்ணை நான் அங்கேயும் இங்கேயும் வைக்கல, அவரை எனக்கு முன்னாக வைத்து அவரையே 24 மணி நேரமும் என் கண் அவரையே பார்க்குது.
ஹல்லேலூயா. எங்கள் அப்பா தற்கொலைக்காக ரயில்வே தண்டவாளத்தில் சாக போனவர் எங்கள் அப்பா. அப்போ ஒரு ஊழியர் சந்தித்து, உன்னை சாவறதுக்காப்பா ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு, உன்னை வாழ படைச்சிருக்கிறாருன்னு நிறைய காரியத்தை பேசுகிறார். நீ இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடு, இயேசு உன்னை வாழ்வு கொடுப்பார்லான்னு சொல்கிறாரு. அதுக்கு நிறைய கமாண்டெல்லாம் எங்கள் அப்பா சொல்கிறார். எங்கள் கடவுளில் எங்களுக்கு கடவுளா இல்லையா இயேசுனார், எங்கள் கடவுளால் செய்ய முடியாதெல்லாம் இயேசு செஞ்சிருவாரான்னு எங்கள் அப்பா பேசினார். அவர் நிறைய பேசிட்டு சொன்னார், அப்போ சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஜெபிக்கணும்னா நான் என்ன பண்ணுவேன், பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்யணும் அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்போ எங்கள் அப்பா சொன்னார், நான் ஒரு பாவத்தையும் செய்யலை, எவன் தாலியும் அறக்கலை, எவன் ஜோத்திலையும் மண்ணள்ளி நான் போடலை, நான் ஒரு பாவம் செய்யலைங்க, நான் என்னங்க பாவம் செஞ்சேன். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், இச்சையோடு ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்லுதுப்பா. நீ கொலை பண்ணாதான் பாவம், தாலி அறுத்தாதான் பாவம், சோத்தில் மண்ணி அள்ளி போட்டால் பாவம் இல்லை, தீய நோக்கமெல்லாம் பாவம்தான். எங்கேயோ போகிற பொண்ணை எங்கேயோ நின்று நீ பார்த்தாலே அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்கிறேன்னு எங்கள் அப்பாவுக்கு வேர்த்தே போயிடுச்சான். ஏன்னா அந்த வார்த்தையை இதற்கு முன் அப்படி கேள்விப்பட்டதே இல்லை. பார்த்தாலே பாவமா, நோக்கினாலே பாவமா, அப்படின்னா என் வாழ்க்கையில் டன் கணக்காக என்ன செஞ்சுருப்பேன், நான் பாவம் பண்ணியிருப்பேன்னு தன்னை பாவின்னு அதுக்கு பிறகு உணர்ந்ததாக அவருடைய சாட்சியில் சொல்லுவார். நான் சொல்கிறேன், அப்போது நம்முடைய பார்வை ரொம்ப முக்கியம். தாவீது சொல்கிறாரு, அவரை எனக்கு முன்னாக நிறுத்தி அவரையே நோக்கி கொண்டிருக்க. எனக்கு நோக்கி கொண்டிருக்கிற இந்த வார்த்தை என் இருதயத்தை தொடுது. அந்த ப்ரெசன்ட் டென்ஸ். நீங்கள் நேற்றைக்கு இயேசுவை நோக்கி கொண்டிருக்கலாம், இன்றைக்கி நோக்கிக்கிட்டு இருக்கீங்களா? நான் பிரசங்கம் பண்ணுற இந்த நிமிடம் உங்கள் கண்கள் இயேசுவையே பார்த்து கொண்டிருக்கிறதா? ஒவ்வொரு நேரமும் கர்த்தரையே பார்த்து கொண்டிருக்கிறோமா? சங்கீதம் 25:15 தாவீது என்ன சொல்றார் பாருங்க, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கின்றன. பிரசன்டேஷன், பிரசன்டென்ஸ். கவனிங்க, நேற்று கதை முந்தா நேற்று கதை, நாங்கள் முன்னெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், முன்னெல்லாம் ஊழியம் செய்வோம், அதெல்லாம் தூக்கி குப்பையில் போடு. இன்னைக்கு நீ பண்றியா? என் கண்கள் என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, எப்பொழுதும் கர்த்தரை என்ன செய்து கொண்டே இருக்கிறது, நோக்கி கொண்டே இருக்கிறது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். லூக்கா 18:7 என்ன சொல்லுகிறது பாருங்கள், தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய, அண்டர்லைன் பண்ணிருக்கு பாருங்க, கூப்பிட்டவர்களாகிய அல்ல, கூப்பிட போகிறவர்களாகிய அல்ல, கூப்பிடுகிறவர்களாகிய. பிரசன்டென்ஸ். கூப்பிடுகிறவர்களாகிய. நேற்றைக்கு நீ ஜெபிக்கிறதுனால் எந்த புண்ணியமும் இல்லை, இன்னைக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறவனுக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறார். இந்த நிமிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறார். நேற்றைக்கு நீ ஜெபித்த ஜெபம் அல்ல, போன மாதம் நீ ஜெபித்த ஜெபம் அல்ல, போன வருடம் நீ ஜெபித்த ஜெபம் அல்ல, இந்த நிமிடம் நீ செய்கிற ஜெபம், இப்பொழுது நீ செய்கிற ஜெபம், இந்த வினாடி நீ செய்கிற ஜெபமே உனக்கு கர்த்தர் நியாயத்தை கொண்டு வருவார். சும்மா என்னைக்கோ ஜெபம் பண்ணது, என்னைக்கோ ஊழியம் செஞ்சோம், என்னைக்கோ ஓடன, அன்னைக்கு உரிய கூலியை அன்னைக்கு உனக்கு கொடுத்துட்டார், போயா வேலையை பார்த்துக்கின்னு. இன்னைக்கு நீ ஜெபம் பண்றியா? நீ டுடே, இன்று, இன்னைக்கு உனக்கு அற்புதம் நடக்கணும். இன்றைக்கு உன் ஜெபத்தை வச்சு தான் அற்புதம். நேற்றுக்கு ஜெபம் பண்ணா, முந்தா நேற்று ஜெபம் பண்ணா, அதுக்கு தான் வாங்கின்னு போயிட்டியா, அப்புறம் என்ன பாக்கெட்டில் வாங்கின்னு போனதானே நீ? அதனால தான் குடும்பம் வாழுது. இன்னைக்கு நீ கூப்பிடுகிறவர்களாகிய அவர்கள் விஷயத்தில் தான் நியாயம் செய்வார். எல்லா விஷயத்தில் ஏசு நியாயம் செய்ய மாட்டார். இன்னைக்கும் ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்கு, இன்னைக்கும் ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு, அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. சங்கீதம் 123:2 என்ன சொல்லுது பாருங்க. 123:2, இதோ வேலைக்காரரின் கண்கள், கவனிங்க, ஒரு இல்லஸ்ட்ரேஷனோடு இந்த வேர்டு வருது பாருங்க. கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. கைதட்டி அவரையே நோக்கி இருக்கிறது. நான் சொல்ற எல்லா வார்த்தையும் நீங்க பாருங்க, எல்லாம் இந்த பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும் பாருங்க, நிகழ்கால வார்த்தைகளே இருக்கும். நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் செஞ்சிட மாட்டாரா? என் குடும்பத்துக்கு ஒரு நன்மை வந்துடாதா? கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து விட மாட்டாரா என்று
அவரையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடலில் இருக்கிற மீன்கள் எல்லாம் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவார் என்று அவரையே நோக்கி கொண்டிருக்குமாம். திமிங்கல மீன்கள், உள்ளா இருக்கிற சொரா மீன், உள்ள இருக்கிற எல்லா ஜீவராசிகளும், காகங்கள், பறவைகள், ஊர்வன, பரப்பன எல்லா ஜீவன்களும் ஒவ்வொரு நாளும் தன்னை படைத்த சிருஷ்டித்த கடவுளுக்கு நேராக தங்கள் முகத்தை ஏறெடுத்து இன்னைக்கு எனக்கு அவர்தான் உணவு தரணும்னு காத்துக்கிருக்குமா. அவைகளையும் அவர் போஷிக்கிறாராம். சொல்றார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, நீ என்னை நோக்கி பார்க்க மாட்டாயா? தேவன் உனக்கு படி அளப்பார்னு நீ பார்க்க மாட்டாயான்னு ஆண்டவர் கேட்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு முறை மாறாவுக்கு வராங்க. தண்ணி ரொம்ப கசப்பாக இருக்குது. நிறைய சம்பவம் சொல்லலாம், ஆனால் சொல்கிறேன். கசப்பாக இருக்குது. தாவீது மோசே என்ன பண்ணுறாரு, எல்லாம் போய் மோசே கிட்ட போய் நிற்கிறாங்க. 3 நாளாக தண்ணி இல்லை. ஆனால் இப்போ தண்ணி இருக்குது. ஆனால் தண்ணி எப்படி இருக்குதுங்க, கசப்பாக இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. எல்லாரும் மோசையை மென்று தின்றாங்க. எல்லாம் கல்லை அடிக்கிறதுக்கு கல்லை எடுக்கிறான். எல்லாம் மோசை ஊன்றான். எல்லாருடைய பார்வை யாரை பார்த்து நிற்குது, மோசையை பார்த்து நிற்குது. மோசை என்ன பண்ணார், யாத்திராகமம் 15:25 சொல்லுது, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். யாரை நோக்கிங்க? அதான் ஜபம். ஆண்டவரே, எல்லாரும் இவனை பார்க்குறாங்க, இவனோ கர்த்தரை நோக்கி. நான் சொல்கிறேன், ஊரில் இருக்கிற நிறைய பேர் உங்களை பார்த்தா அது வேணும் இது வேணும் அப்படியாக இப்படியாகன்னு பலர் உங்களை பார்க்கும்போது நீங்கள் யாரை பாருங்க, உதவி வருகிற நன்மை செய்கிறவரை பாருங்க. அவன் நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேவுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. அப்ப ஆண்டவரை நோக்கி பார்த்தா உனக்கு வெட்கம் இல்லை. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 25 முந்தின வசனத்துக்கு போங்க தம்பி. சங்கீதம் 25:15 சொல்லுகிறது, என் கண்கள் எப்பொழுது கர்த்தரையே என்ன செய்து கொண்டிருக்கிறன நோக்கி. இது ஏற்கனவே சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் கர்த்தாவே. யாரெல்லாம் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் யோக்கியதை உண்டு. என்னை நோக்கி பாருன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தான் யோக்கியதை இருக்குது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனை பார்த்து என்னை நோக்கி பாரும் என்று நான் சொல்ல வேண்டுமானால் நான் எப்பொழுதும் அவரையே நோக்கி இருக்கிறவனாக இருக்க வேண்டும். அவரை எப்பொழுது நோக்கி கொண்டிருக்கிறவனுக்கு தான் தேவனே என்னை நோக்கி பாரும் என்று சொல்ல முடியும். எத்தனை பேருக்கு இந்த செய்தி விளங்குது? எத்தனை பேருக்கு இது புரியுது? நீ கர்த்தரை பார்க்காமல் அவர் உன்னை பார்க்க முடியாது. ஆகவே முதல்ல சொன்ன, கர்த்தரை முன் வைத்து ஜெபிக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவது, கர்த்தரை முன்னிறுத்தி நோக்குகிறவன் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை. மூன்றாவது, தேவ பர்வதத்துக்கு முன்னாக ஜெபிக்கிறார்கள். தேவ பர்வதமாகிய தேவனுக்கு முன்னாக நின்று ஜெபிக்கிறவர்கள். தாவீது ஒரு முறை 125 சங்கீதம் 1-2 அவரு சீயோன் மலையை காண்பித்து எல்லாத்தையும் சொல்றார். ஒரு மலையை காண்பித்து ஜனங்களுக்கு சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல. அங்கே ஒரு பர்வதத்தை இருக்குது, சீயோன் பர்வதம் அங்கே இருக்குது. அந்த பர்வதத்தை காண்பித்து தனக்கு பின்னாக இருக்கிற ஜனங்களுக்கு சொல்றாங்க, இந்த பர்வதத்தை பாரு, இந்த பர்வதத்தை யாராவது அசைக்க முடியுமா? இந்த பர்வதம் எவ்வளவு அசையாம எவ்வளவு உறுதியா இருக்குது. நீ கர்த்தரை நம்பனா இந்த சீயோன் பர்வதத்தை போல நீ என்றைக்கு அசைக்கப்படாதிருப்பாய் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கு தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார்.
ஹல்லேலூயா. ஒரு மலையை, ஒரு பெரிய பர்வதத்தை, ஒரு பெரிய சோதர கண்மலையை பார்த்துட்டு அவர் ஜனங்களை பார்த்து சொல்றார், இந்த கண்மலையை பார், இந்த மலையை பார், இந்த பர்வதத்தை பார், இதை எவனாவது அசைக்க முடியுமா? ஜனங்கள் ஒருவேளை சொல்லியிருப்பாங்க, ராஜா அதெல்லாம் யாரும் அசைக்க முடியாது. நீ கர்த்தரை நம்புவாயானால் உன்னை எவனும் அசைக்க முடியாத இந்த பர்வதத்தை போல நீ நிற்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சீயோன் பர்வதம் எவ்வளவு மேன்மையாய், அருமையாய், மகிமையாய் அசையாமல் நிற்கிறதோ, அப்படியே கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை தனக்கு முன்னாக வைத்திருக்கிறவர்கள் ஒருபோது அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு ஓமையை சொன்னார். ஒருவன் என் வசனத்தை, புத்தி உள்ளவனை குறித்து சொல்லும்போது, ஒருவன் என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனிதனுக்கு ஒப்பாயிருப்பான். அந்த வீட்டை அசைக்கிறதுக்கு 3 வந்துச்சு. காற்று, வெள்ளம், சோத்திரிக்கிறோம், மழை, இத்தனை வருது. அந்த காற்று வந்து அந்த கண்மலையின் மேல் இருக்கிற வீட்டை அசைக்க பார்க்குது. மழை அந்த கண்மலையின் மேல் இருக்கிற வீட்டை அசைக்க பார்த்தது. பெருவெள்ளம் அந்த கண்மலையின் மேல் இருக்கிற வீட்டை அசைக்க பார்த்தது. பைபிள் சொல்லுகிறது, அது அசையாமல் உறுதியாயிருந்தது. அந்த வீடு கீழே விழவில்லை. ஆனா புத்தி இல்லாத ஒருவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டினான். அந்த பாறையின் மேல், சீயோன் பர்வதத்தின் மேல் கட்டாமல், சோத்திரிக்கிறவன் அவன் மணலின் மேல் கட்டினான். காற்று அடித்தது, மழை வந்தது, பெருவெள்ளம் மோதினது, அந்த வீடு அசைந்தது, கீழே விழுந்தது, அது இருந்த இடம் தெரியாமல் போயிற்று. அப்போ உங்க வாழ்க்கை, உங்க வீடு அசையாமல் இருக்க வேண்டுமானால் இயேசுவாகிய கண்மலையின் மேல், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அந்த கண்மலையின் மேல் நம்முடைய காரியம் இருக்க வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 46 பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலம், பலனும், ஆபத்து காலங்களில் அனுகூலமான துணையுமானவர். பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடுச்சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும், அதன் பெருக்கினால் ஜனங்கள் பொங்கி வந்தாலும் நாங்கள் பயப்படும். கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. கர்த்தர் உன் நடுவில் இருப்பாரே ஆனால் எத்தனை ஜலங்கள் பொங்கினாலும், எத்தனை எழும்பி வந்தாலும், கர்த்தரை தன் முன்னாக வைக்கிறவர்கள், சோத்திரிக்கிறோம், அசைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. சங்கீதம் 30:6-7 இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 30:6, நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்வில் சொன்னேன். தாவீதனுடைய அந்த அந்த கன்ஃபஸ் எப்படி இருக்கு பாருங்க. நான் ஒரு காலமும் என்ன செய்யப்பட இல்லை, அசைக்கப்பட, என்னை அவன் அசைக்க முடியாதியா, என் வாழ்வில் சொன்னேன் அப்படின்றார். காரணம் என்னன்னா, கர்த்தாவே உங்க தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உங்க தயவினால் என் பர்வதத்தை நிற்க பண்ணீங்கப்பா. நீங்க இயேசுவாகிய பர்வதத்தை பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு பர்வதமாகவே மாறிடுவீங்க. உங்க குடும்பத்தை ஒரு பர்வதமாகவே மாற்றிடுவாரு. யாரும் உங்களை அசைக்க முடியாது. எந்த மந்திரவாதங்கள் உங்களை அசைக்க முடியாது. எந்த பில்லி சூனியங்கள் உங்களை அசைக்க முடியாது. எந்த சோத்திரிக்கிறோம் வியாதியோ, எந்த போராட்டமோ, எந்த கஷ்டமோ உங்களை அசைக்கவே முடியாது. உங்களை யாரும் ஷேக் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. நான் ஒரு காலமும், இன்னைக்கு நாளைக்கு இல்லை, ஒரு காலமும் நான் என்னப்படுவதில்லை, அசைக்கப்படுவதே இல்லை. என்னை யாரும் அசைக்க முடியும். அப்போ நல்லா கொஞ்சம் கவனிங்க. நான் ஒரு காலமும் அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னேன். அப்போ சங்கீதம் 46 நம்ம பார்த்தபடி அதில் ஒரு வசனம் இருக்கிறது, அதிகாலமே கர்த்தர் அதற்கு சகாயம் பண்ணுவார். அப்போ காலையிலே கர்த்தருக்கு முன்னாடி போய் நின்றுடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் வரலாம். ஜியோகிராஃபிக்கல் மெத்தடிக்கலில் சொல்லணும்னா, பூமி ஒரு திசையிலேருந்து ஒரு திசையில் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு டைரக்ஷனில் சுற்றிட்டு இருக்கிற பூமி எதிர் டைரக்ஷனில் ரிவர்ஸாக சுற்றினா என்ன தெரியுமாவும், நாம் ஆகாயத்தில் தூக்கி வீசப்படுவோம்.
நான் சொல்கிறத விளங்குதா சார்? இப்போ பூமி சுற்றிட்டு இருக்கிற அந்த சுழலில் இருந்து மாறி சுத்துமானால் கடல் இங்கே வந்துடும், நம்ம அங்கே போயிடுவோம், அது மலை இங்கே வந்துடும், கதையே க்ளோஸ் ஆகிடும். அவர் சொல்கிறார், பூமியே நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில், ஜாகிரபிக்கல் மெத்தடிக்கல் தாவி சொல்றார் பாருங்க, மலையெல்லாம் எங்கே விழுந்துடும்? சமுத்திரத்தில். அப்புறம் சமுத்திரத்தின் ஜனங்கள் எல்லாம் பொங்கி வரும், அதிர்வு உண்டாகும், பயங்கரமான சேதம் உண்டாகும். ஆனால் அதிகாலமே கர்த்தர் சகாயம் பண்றாரு, கர்த்தர் நடுவில் இருக்கிறாரு, அது அசையாது. யாக்கோப்பின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. அவர் பூமியின் யுத்தங்களை எல்லாம் ஓய பண்ணுகிறார். அவர் ரதங்களை நெருப்பினால் அவர் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அசைக்கப்படாதிருப்பீர்கள். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை முன் வச்சு ஜெபிக்கணும், கர்த்தரை முன்னிறுத்தி அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும், அந்த பர்வதத்துக்கு முன்னாக நின்று ஜெபிக்கணும். அதுதான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்னாக நான் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். அப்படியே எஃப் மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா, உம்மைத்தானே யெசய்யா. நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா.